நாட்டு வளம் சொல்றாரு ஐயா. இந்த பயிரை பத்தி தான் பேசுறாரு. ஆனா அது எப்படி இருக்குன்னு சொல்றாரு. என்ன அருமையான நீதிகளை இங்க சொல்லிட்டு போறாரு. அப்படி பயிரை விட்டு அப்படி தலை நிமிர்ந்து கதிர் வந்து விட்டு, அந்த கதிர் எப்படி இருக்கான், நல்ல குடியில் வாராத செல்வந்தர்களை போல ஆணவத்தோடு அப்படி தலை நிமிர்ந்து நிக்குதுன்னு சொல்றேன். கீழ் மக்கள் செல்வ செருக்கால் தலை விரித்தாடுவது போல் தலை நிமிர்ந்து நின்று. அப்ப அறுவடை செய்த என்ன ஆகும்? 1 மணி கிடைக்குமா? பயன்படாது. அத போல செல்வம் நல்லவர்களிடத்துல இருந்தா அது தனக்கும் பலருக்கும் நன்மையை செய்யும். பொருளாதவர்களிடத்திலே அந்த செல்வம் வந்ததுன்னு வச்சுங்க. இந்த பாடலை வில்லிபுத்தர் ஆழ்வாரும் நன்னா படிச்சிருக்கிறார். இந்த பாடல் ராமாயணம் எழுதிய கம்பனும் படித்திருக்கிறான், பாரதத்தை எழுத வில்லியும் படித்திருக்க. ஆனா எங்க படிச்சு தெரிஞ்சாங்களோ அங்கேயே எட்டி உழைக்கிறாங்க. அப்ப அதான் அங்க இருக்கு. வில்லிபுத்தூர் ஆழ்வார் இந்த பாடலை படித்து ஒரு பாடல் எழுதுகிறார். என்ன எழுதுறார்? செல்வம் வந்துற்ற காலை தெய்வமும் சிறிது பேனார் சொல்வான அறிந்து சொல்லார் குற்றமும் துணையும் நோக்க வெல்வாதே நினைப்பதல்லால் வெம்பகை வலிது என்று எண்ணார் வல்வினை விளைவும் ஓரார் மண்ணின் மேல் வாழும் மாந்தர்கள். இந்த மண்ணிலே வாழுகின்ற சில மக்கள் எல்லாரும் சொல்லல. சில மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, செல்வம் வந்துட்டுன்னா தெய்வமும் சிறிது பேனா, தெய்வத்தையே மதிக்க மாட்டான். ஏன் பாக்குறமே, ஒரு ஊர்ல ஒரு கோயில்ல திருவிழா, இப்படி 10 பேர் அப்படி 10 பேர் நின்னுங்குவான். 10 பேர் தூக்குடா சாமியன்னுவான். தூக்காதரான். சாமி என்ன பண்ணுவான்? டேய் கோயில கல்வி இழுத்து பூட்டுவான். நடக்கு. அதத்தான் வில்லிபுத்தூர் ஆழ்வார் எந்த கோயிலை பார்த்தாரோ அழகா எழுதினேன். செல்வம் சில பேரிடத்திலே வந்து விட்டதே, ஆனால் அவங்க யாரு? இந்த கதிர் தலையை தூக்கி நிக்குது பாருங்க, அந்த மாதிரி கீழ்மக்கள். தெய்வமும் சிறிது பேனார் சொல்வன அறிந்து சொல்ல. இந்த சொல்லலாம் சொல்லலாம், இந்த சொல்ல சொல்லப்படாது அப்படின்ற நிதானமே அவங்கிட்ட. சொல்வன அறிந்து சொல்லார் சுற்றமும் துணையும் நோக்கார். அண்ணம்பிள்ளையதான் இருப்பான். அவர் யாருங்க? நம்புறாங்க. அண்ணன் புள்ளன்னு சொல்லுவாங்க. சுற்றமும் துணையும் நோக்கார் வெல்வதே நினைப்பதல்லால் வெம்பகை வலிது என்று என்ன. சில வக்கீல் சொல்றதா கேள்வி எனக்கு. 10 கொலை கூட செய்ய பணத்தை எடுத்துட்டு உன்னை நான் காப்பாத்தேன். பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் பழமொழி. சிந்தாமணி ஒரு இடத்துல திருத்த கலைவரை சொல்றார். என்ன சொல்றாரு? செல்வாக்கே சீரப்பு செய்யும் திருந்து நீர் மாந்த போல. இந்த உலகம் யாருக்குடா சிறப்பு செய்யும்னா செல்வங்களுக்கு தான் செய்யும். பாக்குறோம். இந்த கீழ் மக்களிடத்திலே செல்வம் வந்து விட்டதே, ஆனால் இந்த கதிர் போல அப்படி தலை நிமிர்ந்து நிற்பார்களா? கொஞ்ச நாள் ஆன பிறகு அதே கதிர் பால் ஏறி ஏறி முற்றி முற்றி மெதுவா அப்படி தலை சாய்ந்து, அப்படி மெதுவா தலை சாய்ந்த பிறகு ஒவ்வொரு மணியும் பச்சையா இருந்ததெல்லாம் பொன்னிறமா மாறிக்கொண்டு வரும். முக்கிய நெல்லாக கதிராக மாறிவிடும். பிறருக்கு பயன்படுகின்ற அளவுக்கு அது வருகிற போது எப்படி இருக்கும்? தலை தாழ்த்தி இருக்க இல்லையா?
அது என்ன சொல்றாரு? தேர்ந்த நூல் கல்வி சேர்மாந்தரின். தேர்ந்த நூல், நானும் தான் நூல் படிக்கிறீங்க. என்ன நூல் படிக்க? குடும்ப பத்திரிகை ராணிக்க படிக்கிறேனே, நான் தான் படிக்கிறேன். அப்படியா இல்ல, தேர்ந்த நூல் படிக்க வேண்டிய நூல். தேர்ந்த நூல் கல்வி சேர்மாந்தரின். தேர்ந்த நூல் கல்வி சேர்மாந்தரின் இறைந்தி காய்த்தவே. பிறருக்கு பயன்படுகிற போது அடக்கத்தோட தலை தாட்டி நிற்குதான் அந்த கதிர். அது எதை காட்டுகிறது? நன்றாக படித்து முக்கிய சான்றோர்களைப் போல அடக்கமா இருந்தான். இப்ப நாம எப்படி இருக்கணும்? அடக்கமா இருக்கும். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆர் இருள் உய்த்து விடும். அடக்கம் அமரருள் உய்க்கும், தேவலோகத்துல வந்து திறக்க வைக்கும். அடங்காமை ஆர் இருள், ஒரு செகண்ட் கூட ஒளி இல்லாத நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குங்கிறார். இத வள்ளல் பெருமான் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுவார். சன்மார்க்க நெறி, துன்மார்க்க நெறி. அடக்கத்தோடு இருப்பவர்கள் சன்மார்க்கத்தோடு வாழ்கிறார்கள், அது இல்லாதவர்கள் துன்மார்க்கத்தோடு வாழ்கிறார்கள். தெளிவா சொன்னார். இன்னும் நல்லா தெளிவா சொன்னார் ராமலிங்க சுவாமிகள். இதுல என்ன ஒரு வார்த்தை? இறைஞ்சி காய்த்தவேன்றார். அது என்ன இறைஞ்சி காய்த்தவே? இப்ப நல்ல அறுவடைக்கு வந்திருக்கிற வளைச்சல் பக்கம் போனோம்னா நாம ஒரு சத்தம் வரும். என்ன சத்தம்? நாம தான் விவசாயத்தை சொல்லணும் பார்க்கலாம். ஒரு சத்தம் வரும். நல்ல முற்றிய கதிர், நாளைக்கு அறுவடை, அப்படிப்பட்ட நல்ல சென்னல் முற்றிய அந்த வளைச்சல் பக்கம் போன ஒல்லுன்னு ஒரு சவுண்ட் வரும். அது என்ன? அது பேசுதான். யாரோட கூட? தென்றலோட கூட பேசுதான். இந்த தென்றல் வந்து விளையாட வருது வழக்கம் போல. இந்த கதிர்கள் என்ன சொல்லுதான்? அப்பா வேண்டாம், நான் உன்னோட ஒரு காலத்துல விளையாடணும், வாஸ்தவம் தான். நீங்க மட்டும் விளையாட வர மாட்டேன், நேற்று வந்திய. அப்பா பெரும் சின்ன பிள்ளையா இருந்த நீ நானும் சேர்ந்து விளையாடனா, இப்ப நான் பிறருக்கு பயன்படுகின்ற அளவுல இருக்கிறேன். இப்ப ஒன்னாவோட சேர்ந்து நானும் விளையாடினா கதிரில் இருக்கிற மணிகள்லாம் உந்து போகும். பாடுபட்டிய 4 மாசமா வளர்த்தானே, அவனுக்கு நான் உதவ வேண்டாமா? ஆகையினால் தயவு செய்து வராதப்பா வராதப்பா அப்படின்னு வர்ற தண்டை வாழான்னு சொல்லுதான் இந்த வளைச்சல் கதிர்கள். நேற்றெல்லாம் விளையாட நீ வரமாட்டேங்கிற, நீ வந்துதான் அவனு மல்லு பண்ணுது. அந்த ஓசைதாண்டா வருது இந்த வளைச்சல் பக்கம் அப்படின்னு தேவர் சொல்றாரு. இதுல இருந்து என்ன ஒரு கருத்துன்னா, சின்ன வயசுல என்னமோ அப்படி இப்படி வாழ்க்கையில என்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா குடும்ப தலைவனாக, பெரியவனாக, 4 பேருக்கு மதிக்கக்கூடிய குடும்ப பெரியவனாக வந்துட்ட பிற்பாடு சின்ன வயசுல பண்ண தப்பெல்லாம் பண்ணப்படாது. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா கூட பண்ணப்படாது. தப்பு பண்ணாத உலகத்துல யாரும் கிடையாது, அட நானும் தான் பண்றேன், நான் தான் பண்றேன் அப்படின்னு சமாதானம் நாமே பண்ணிக்கப்படாது. என்னமோ சூழ்நிலை காரணமாகவோ இளமை காரணமாகவோ ஒரு தவறு செய்துள்ளான். செய்யலாம் நான் சொல்றேன்னு யாரும் நினைச்சு விடாதீங்க. அவரே சொன்னாரியா தப்பு பண்ணலான்னு, அப்படி யாருன்னா வியாக்கியானம் பண்ணி விடாதீங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கூட குடும்பத்துக்கு தலைவனாக மகன் மகள் பேரம் பேச்சு எல்லாம் வந்துட்டு இருப்பாரு, அவன் சரியா இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா குடும்பம் பூரா கெட்டு. ஆகையினால ஒழுக்கத்தோட பண்போட பிறருக்கு உபகாரம் பண்ற அந்த நெல் கதை போல இருக்கணும். அவர் பயிர் வளைஞ்சதையா சொல்ற, அதையும் சொல்றாரு. நமக்கு என்ன என்ன தேவைகளோ நீதிகளோ அத்தனையும் சேர்த்து சொல்றாரு. இதல்லவா நாட்டுவார். இது போல ஏராளமான பாடல்களிலே அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார். இந்த பால் வளம் வெள்ளை புரட்சி இப்ப பண்றாங்க இல்லையா?
அப்ப இந்த வெள்ள புரட்சி கிரட்சி எதுவும் கிடையாது, இயற்கையாவே அமைந்து இருந்தது. இந்த மாடுகள்லாம் நல்லா காட்டுல போய் மேய்ஞ்சுட்டு, இந்த மடுகள் இருக்கிற புல்லெல்லாம் மேய்ஞ்சுட்டு அந்த நேரையே சாப்பிட்டு அதுக்கு பால் சுரக்க ஆரம்பிச்சு. இப்ப இவன் போட்டு வழக்கண்ணிய வச்சு இழுக்க வேண்டியதா இருக்குது பல மாட்டுக்கு. அப்ப அப்படி ஏமாங்கல நாட்டா 2500 வருஷத்துக்கு முன்னால எப்படிடா இருந்ததுன்னா, இந்த மாடு தானா போய் மேய்ஞ்சிட்டு தானா தண்ணியை குடிச்சிட்டு பால் அது சுரக்கிற நேரத்துல வீடு தேடி வருமா. அப்படி வர்ற போது ஒவ்வொரு சொட்டு நிலத்திலையும் விழுந்துடுமா அந்த பால். வீட்டுக்கு வந்து கன்றுக்கு தேவையான பாலை கொடுக்குமா. அப்புறம் மங்கையர்கள் கொண்டு வந்து வைக்கிறாங்களே குடம், அதையும் நிரப்பும். இது என்ன புரட்சி, இது என்ன யாசு? அந்த கறந்ததாகவே தேவர் எழுதல, தானா சொரியுதுங்கிற. அப்படி பால் வளம் நீர் வளமும் பால் வளமும் ஒரு நாட்டுல சிறந்து இருந்தனா அவன் எப்படி இருப்பான்? கிங்காங் மாதிரிதான் இருப்பான். தாரா சிங் கிங்காங் இப்ப இருக்கிறவங்க தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். அவங்க சண்டையை பார்த்து இருக்கிறோம், மல்யுத்த வீரர்கள் அவங்க அந்த மாதிரில இருப்பாங்க. மந்த நாரிலஞ்சி மேந்து மாமூலை சுரந்த மனம் கமடும் மடுவின் மலர்களை மேய்தலால். என்ன மேய்ந்தது? அந்த மலர்களிலேயே ஒரு மனம். அப்புறம் பால்ல என்ன மனம் இருக்கும்? அத வைட்டமின் எவ்வளவு இருக்கும்? இருக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் இல்லையா? மந்த நாரிலஞ்சி மேந்து மாமூலை சூழந்த பால் நின்ற தாரையால் நீளம் நனைப்ப ஏசி நீன்மனை. யார் ஓட்டி வந்தவனே காணும். அது தானா அவனுடைய, அது எங்க இருந்தோ எந்த வீட்டுல இருந்தோ அந்த வீட்டுக்கு அது தானா வந்து கன்று அறுத்தி கழுகுட்டிக்கு தேவையான பாலை கொடுத்துட்டு பொழிந்த நீரமாட மாலையே. அந்த வீட்டுல இருக்கிற மங்கையர்கள் மங்கையர் களம் நிறை பொடிதர கொண்டு போய் வைக்கிற பாத்திரம் நிறைஞ்சு போகும். அப்படி எல்லா விதமான புரட்சியும் 2500 வருஷத்துக்கு முன்னால இருந்ததா சிந்தாமணியில சொல்ற, நாட்டு வளத்துல சொல்ற. பிறகு எங்கு பார்த்தாலும் ஏமாந்த நாடு பூராவும் எந்த ஊர்ல பார்த்தாலும் அந்தந்த ஊர்ல அன்னச்சத்திரம். இப்ப இருக்கு, ஜில்லாவுக்கு ஒண்ணு, மாவட்டத்துக்கு ஒண்ணு, வட்டத்துக்கு ஒண்ணு, என்ன பெருசு. ஆனா ஒவ்வொரு ஊரிலேயும் அவன் சோற ஆக்கி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பான், யாராவது அதிதிங்க வருவாங்களா, முனிவர்கள் வருவார்களா, வழிபோக்கர்கள் வருவார்களா, யாருக்காவது அன்னமிட மாட்டோமா. இப்ப புருஷனுக்கு சமைச்சு போடுறதுக்கே கஷ்டமா இருக்கு. அப்புறம் எங்க மாமனுக்கும் மாமிக்கும் மச்சனுக்கும் பொங்கி போடும். இதுக்கா என்ன கட்டிக்கிட்டு வந்தீங்க? இதை விட ஒரு ஹோட்டல்ல போயிருக்கலாமே சோறாக்கி 10 பேருக்கு போடுறது. இப்படி எல்லாம் சில சகோதரிகள். ஆனால் இந்த ஏமாந்தத்தை இருந்தவங்க ஒரு வீட்லையும் எப்படி இருந்தாங்க? விளக்கில் சாலை யாவருக்கும், யாரையும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. 2 முறை வந்து சாப்பிட்டா கூட போடுவோம், டேய் நீதான் காலையில் சாப்பிட்டு போன போடா அப்படின்னு சொல்ல மாட்டேன். சில பேர் இருக்கிறான், இப்போ முதல் பந்தியில சாப்பிடுவான் 6 மணிக்கு,
அப்புறம் டிஃபன் முடிகிற நேரத்துல ஒரு 9:30 மணிக்கு அப்போ ஒரு டிஃபன் சாப்பிட்டுவோம். இப்போ இருக்க. ஆனா அவனை அடையாளம் கண்டுட்டா போடான்னு சொல்ல மாட்டான். விளக்கில் சாலையாவர்க்கும் நீ என்ன ஜாதி, நீ என்ன கோலம், நீ என்ன கோத்திரம், அதெல்லாம் கேட்க மாட்டான். பசியா வாசி எட்ல பண்றாரு. ஏன் அப்ப எல்லாமே ஜெயினா இருந்தான். அதனால இந்த பாகுபாடு இல்லாம விளக்கில் சாலையாவர்க்கும் வெப்பின் முப்பழச்சுனை தழைத்த நீர். எங்கு பார்த்தாலும் தண்ணீர் பந்தல். அது என்ன தண்ணீர்? கடு நெல்லி தாண்டிக்காய் இந்த முப்பழமும் ஊற வைத்த நீர். நீர்த்தேக்கத்துக்கு சுத்தி இந்த மூன்றையும் வளர்ப்பார்கள். அந்த பழங்கள் அந்த நீர்த்தேக்கத்திலே விடும். அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. வழிப்போக்கர்களுக்கே இந்த கடுநெல்லி தாண்டி ஊறிய பல நீரை கொடுக்கறாங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுக்கு எப்படி பண்ணும்? அதுல இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் ஜம்முன்னு வாசனை ரோஜா மலரையும் போட்டு வச்சிருப்பாங்களாம். பாருங்க, இப்ப தண்ணி அவனாக கேட்டான்னா கட்டு வெயில வர தண்ணி கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் பாப்பா குளம் அங்கதான் இருக்கு, இல்ல குளம் அங்கதான் இருக்குதுன்னு கையை காட்டு. ஏமாங்க நாட்டிலே முப்பதம் ஊரிய நீரை கொடுப்பாங்களா? இந்த தண்ணியை சாப்பிட்ட உடனே அவனுக்கு குளிர்ந்துடும். பக்கத்திலேயே ஒருத்தன் மலர் வைத்துக் கொண்டு இருப்பான். இதுக்கெல்லாம் காசு கிடையாது. ஒரு மலரை எடுத்து ஆனந்தமா முகர்ந்து கொண்டே போவான். வழிப்போக்கர்களுக்கே இந்த மரியாதை. இப்ப அப்படி ஒருத்தன் வச்சான்னு வச்சுங்க, ஊர்ல இருக்கிற பையன் அத்தனையும் வழிப்போக்க ஊர்ல இருக்கிற உங்க ஏதாச்சும் எடுத்துட்டு போவானே. அது ஏதோ வழிப்போக்கர்களுக்கு இருக்கு, அவங்க போய் சாப்பிட்டு போவாங்கன்னு இருக்க மாட்டானே. இப்ப ஏன்டா இந்த பண்பாடு பாருங்க, அந்த காலத்து பண்பாடு பாருங்க. வேக்கானார் கூத்தும் சில அரங்குகள் இருக்கும். அதில் அழகு பொருந்திய மங்கையர்கள் வீணை விட்டி கண்ட பாட்டை சேர்த்து பாடுவாங்க. அதுக்கு ஏத்தா போல அபிநயம் பிடித்து ஆடுவாவும். இதுக்கெல்லாம் காசு கிடையாது. போறவங்க அப்படியே போய் உட்கார்ந்துட்டு கொஞ்ச நாள் நல்லா தண்ணியை சாப்பிட்டு அரிசி உண்டியை சாப்பிட்டுட்டு இந்த மலரையும் முகந்து கொண்டு பக்கத்துல ஒருத்தன் சந்தனம் வச்சுட்டு இருப்பானா, அதையும் எடுத்து பூசிக்கிட்டு என்னையா கதை சொல்ற, இப்ப எவன் என் சந்தனத்தை பார்த்தான் அப்படின்னு யாரும் கேட்டுறாதீங்க. அப்படியே இப்ப கல்யாணத்துல சந்தனம் கொடுத்தா கூட 150 பேர் உட்காந்துங்கிற இடத்துல அவ்வளவு சந்தனத்தை கரைச்சி காட்டிக்கினே வரலாம். அப்புறம் பார்த்தா அந்த சந்தனம் அப்படியே இருக்கு. 150 பேருக்கு கொடுத்துட்ட பேர் பாருங்க, சந்தனம் அப்படியே இருக்கு. அது என்ன, இந்த விரல்ல அப்படி தொடறான், திராவகத்தை தொடர மாதிரி. கை வந்தா போதும் இந்த முளை விரலை அப்படி தொட்டுக்கிறான். தொட்டுக்கணும். அப்புறம் எங்க பூசிக்க? இவங்க சந்தனம் இட்டு பழக்கம் இல்லை. நான் இட்டுக்குன்னு வர்றேன் அன்னாடும். என்ன பார்த்தாலும் நீங்க இட்டுன்னு வரக்கூடாது. நாலு இருந்து இட்டுக்கு வாங்க. ஏமாங்க நாட்டுல எல்லோரும் சந்தனம் இட்டுக்குனாங்கன்னு திருத்தக்கதை அவர் எழுதி வச்சிருக்காருங்க. நான் சொல்லல, எனக்கு என்ன யோசிச்சு ஒருத்தருக்கு போய் சொல்றது. திருத்தக்கதேவர் பெருமான் சொல்ற ஃப்ரீயா சந்தனம் எல்லாம் மாறுது. எல்லாம் என்ன அப்ப சொக்கா கிடையாது, பனிகள்லாம் கிடையாது. எல்லாம் பூத்திட்டு மேல ஆனந்தமா அந்த நாட்டியத்தை பார்த்துட்டு கூத்த பார்த்துட்டு நல்லபடியா வீட்டுக்கு போவோம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு அன்னாடு இல்லை. வேக்கனா கூத்தும் இந்த காலமேக புலவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அருமையான பாடல்களை பாடக்கூடியவர். அவர் காலத்தை படம் பிடிச்சு காட்டுறார் பாட்டின் மூலமா. அவர் காலத்துல மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு சொல்றார். நல்ல கடுமையான வெயில். இப்ப காய்ந்த பார்த்து
இந்த காலமேக புலவர் ஒரு ஊருக்கு வழியா தெரிய போயிட்டு இருக்கிறார். மணி 11, 12 பகல், நல்ல வெயில், நான் வறட்சி. அங்க தினமேல நண்பர் மாட்டுவத்தில் இருந்தவரை பார்த்து, ஐயா மோர் கொஞ்சம் வேணும். அப்படிங்களா, அந்த வீட்டுக்கு போங்க, மோர் கிடைக்கும். ஏன்னா அங்கதான் மோர் விற்கிற ஆட்சி இருக்கிறா, அங்க போங்கன்னு காமிச்சேன். அப்படியே நீங்க பெற்றார்கிட்ட காமிச்சுடுங்க, உங்களை சொல்றேன்னு நினைச்சு விடாதுங்க. சும்மா சரின்னு அங்க போனேன். அங்க வயதான அம்மா, அந்த அம்மாவை பார்த்தார். அம்மா, தாகமா இருக்கு, கொஞ்சம் மோர் கொடுக்குறீங்களா? இந்த அம்மா இல்லைன்னு சொல்லுவா. இந்த ஆள் காசு கொடுக்குறா தெரியல. ஆனா ஆளை பார்த்தா, அவர் கேட்கிற முறைய பார்த்தா பெரியவர் போல தோணுது. ஏன்னா போனா போகுது, வீசம்படி மோர்ல முக்காப்படி தனியை ஊற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த அம்மா ஊற்றி கொண்டாந்து கொடுத்தா. இவர் பார்த்தார். மோரா ஒரு பாட்டு பாடினார். கார் என்று பேர் படைத்தாய் ககனத்துரும்போது, ஏ மோரே, நீ ஆகாயத்தில் இருக்கிற போது மேகம்னு உனக்கு பேரு. கார் என்று பேர் படைத்தாய் ககனத்துரும்போது, நீர் என்று பேர் படைத்தாய் நெடுந்தரைக்கு வந்ததற்பின். இந்த மண்ணுலகத்துக்கு நீ வந்த பிற்பாடு உனக்கு நீருன்னு ஒரு பேர் இருந்தது. மொய்குழலால் ஆட்சியற்கை வந்ததற்பின் மோர் என்று பேர் படைத்தாய். இந்த அம்மா கையில நீ வந்த பிறகு உனக்கு மோருன்னு ஒரு பேர் வந்துட்டேன் அப்படின்னு வச்சுட்டு தெரியல போயிட்டாங்க. இந்த அம்மா ஒன்னும் புரியல. இந்த ஏத்துக்கிட்ட கையை காமிச்சாரு. என்ன சொல்லிட்டு போறாரு அவரு அப்படின்னு போய் கேட்டார். அம்மா, ஆகாயத்தில் இருக்கும் போது மேகம்னு உனக்கு பேரு, இந்த தரைக்கு வந்த பாடு உனக்கு நீருன்னு பேரு, இந்த அம்மா கையில வந்த பாடு மோருன்னு உனக்கு பேர் வந்துட்டே, முப்பேரும் பெற்றாயே, என்ன பாக்கியம் உனக்குன்ட்டு போறாருமா. ஐயோ, இப்படி பாடணும்னு தெரியுந்தா நல்ல முறையா கொடுத்திருப்பனே, நல்லபடியா பாட்டு போயிருப்பாரு. இப்போ மோர் விற்கிறாங்க, பால் விற்கிறாங்க. ஏன்மோ நீரோட வந்தது ஆரோட போச்சு, ஒரு பழமொழி எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் இப்ப மறந்து போச்சு. யாருக்கு? எனக்கு இல்ல, மக்கள். சொந்தக்காரு வீட்டுக்கு கொடுக்குற போது சொந்தக்காருக்கு எல்லாம் ஒரே காட்டுறீங்களா? ஏமாந்த நாட்டை இப்படிப்பட்ட சிறப்புகள். அந்த நாட்டுல நற்றவம் செய்வார்க்கும் அத்து இடம். ஏமாங்கட நாட்டுல அதன் தலைநகராக இருக்கிற ராஜமாபுரத்துல நற்றவம் செய்வார்க்கும் அத்து இடம். பகவானே, பிறந்து விட்டேன், இனி பிறக்க முடியாது. எத்தனையோ தாய், எத்தனையோ தகப்பேன், எத்தனையோ பிறப்பு, என்ன விதமானோ பிறப்பு பிறந்து அழுத்து போயிட்டேன். ஆகினால இனி எனக்கு பிறப்பு வேண்டான்னு தவம் செய்கிறவர்களுக்கும் அது இடம். அவங்களுக்கும் அது அந்த நாட்டுல இடம் இருந்தது. இப்போ சாமியார் வந்தா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிப்போ. சாமியார் வந்துட்டா என்ன சொல்றான், முதல் தானகத்தான் அந்த ஊருதான் ஐயா, பரவாயில்ல, எந்த 10வது தானம் தான் பாட்டுக்கலாம், அது வரைக்கும் சாமி போட்டு இருந்தா அப்படின்னு. எல்லாரையும் சொல்லல, உங்களை போல நல்ல முறை 4 நாளைக்கு இருக்க மாட்டாரா, நம்ம தானம் வரைக்கும் இருக்க மாட்டாரான்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட நினைப்பெல்லாம் ஏமாங்கல் நாட்டை இல்லேங்கிற. நற்றவம் செய்வார்க்கும் அஃது இடம், தவம் செய்வார்க்கும் அஃது இடம்.
இந்த சொல்ல பாருங்க, நற்றவம் அப்படின்னு சொன்ன துறவிகளை குறிக்கும். மறுமையை பிறப்பு அறுக்க வேண்டும் என்று நோன்பு நோக்கிறவர் துறவிகளாக இருப்பவர்களுக்கு நற்றவம். மறுபடியும் தவம் செய்வார்க்கும் அது இடம். தவம்னா என்ன? மறுமை நிறைந்து இல்லறம் நடத்துகின்றவர்களுக்கு தவம். நற்பொருள் செய்வார்க்கும் அது இடம். ஏமாங்க நாட்டுல யார் யாருக்கெல்லாம் இடம் இருக்குன்னு ஒரு பட்டியல் போட்டு சொல்றேன். நற்பொருள், பொருள் சொல்லல, நற்பொருள்னு சொல்றார். நற்பொருள்னா என்ன? கல்வியை பயிர்கிறவர். கல்வி கடல் இருக்கே, அந்த கரையை காண வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கு அங்க இடம். நற்பொருள் செய்வார்க்கும் அத்து இடம், பொருள் செய்வார்க்கும் அத்து இடம். காசு பணம் சம்பாதிக்கணும்னா ஏமாந்த நாட்டில் நிறைய அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நவதானியங்கள் விளைவிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏமாந்த நாட்டிலே அருமையான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. ஆக யார் யாருக்கு என்ன என்ன தொழில் செய்ய வேண்டுமோ அந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அந்த ஏமாந்த நாட்டுல வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நம்ம காலத்துல ஊரை விட்டே போறான் பெங்களூருக்கு. இந்த பெங்களூருனால இப்ப பயமா இருக்கு, எவன் போக மாட்டான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாங்கி வந்திருக்கிற அடி போட்ட கொஞ்சமா என்ன என்ன வகையிலையோ எல்லா மானையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம விட்டாங்க, அவங்க பறிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் போற வழக்கம் கிடையாது. அவனுக்கு இருக்கிற இடத்தையே தொழில், அந்த தொழிலை கண்ணாக கருதி போற்றி வாழ்கின்ற மக்கள் ஏமாந்த நாட்டில் ஏராளமாக இருந்தார்கள். அந்த நாடு பொதுவா எப்படின்னு ஒரு வழியில சொல்றார், விண்ணு வந்து வீழ்ந்தன. இந்த உலகமே மண்ணுலகத்துல வந்து இறங்கினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இந்த ராஜமாபுரத்துல எல்லா நாடுகளிலே இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் வந்து வியாபாரம் பண்றாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடிலே இருந்து கடல் கடந்து வந்து வாணிபம் செய்யக்கூடியவர்கள் ராஜமாபுரத்தை வந்து வாணிபம் செய்யறாங்க. அது எப்படி இருக்கு? அந்த நல்ல கடைத்தெரு, பெரிய கடைத்தெரு, எழுபோட்ட கிழவிழாதான் அவ்வளவு ஜனம் இருக்கும். இப்ப பாம்பே போங்க, கல்கட்டா போங்க, மெட்ராஸ்ல போட்டா கிழவு வந்துடும். ஆனா அங்கெல்லாம் அவ்வளவு நெரிசல், அவ்வளவு கூட்டம். இந்த ராஜமாபுரத்துல எப்ப பார்த்தாலும் நெரிசல், கூட்டம். ஏன்னா ஒரு நாட்டை சேர்ந்தவனா இல்ல, இந்த உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கோ அத்தனை நாடுகள்ல இருந்தும் வியாபாரி வரான். எல்லா பொருள்களும் ராஜமாபுரத்துல வந்து வெளிநாடுகளுக்கு போகுது. இதெல்லாம் ஏன் சொல்றார் தேவர்னா, ஒரு நாட்டை ஆள வர்றவங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பாருங்க, அதை சரியா வச்சுட்டு இருக்கணும்ன்ற. ஏற்றுமதி அதிகமா இருக்கணும், இறக்குமதி கம்மியா இருக்கணும். இப்ப போலாம் நான் பற்றாக்குறை பட்ஜெட் கோடி கோடியா. இப்ப இந்தியா வாங்கி வச்சிருக்கிற கடன் கொஞ்சம் நஞ்சமா, நம்ம பிள்ளை அவன் புள்ள அவனுக்கு புள்ள வந்தா கூட அடைக்க முடியாது. ஒரு மாசத்துக்கு வட்டியே எத்தனையோ கோடி சொல்றான், வட்டி இன்ட்ரெஸ்ட். எங்க இருந்து உருப்பட போகுது? உருப்பட வைக்கிறவனா வந்து இருக்கிறாங்க. என்ன பண்ற? இத படிக்கிற போது இந்த நினைப்பெல்லாம் வருது நமக்கு. என்ன சொல்றாரு? எல்லா நாடுகளிலே இருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா இங்க இருந்து கொள்முதல் பண்ணி போறதுக்கு தானே வந்திருக்கிறான். அப்ப ஏற்றுமதி தானே நாட்டில இருந்து ஏராளமா இருக்கு. இவனுக்கு பற்றாக்குறை பட்ஜெட் வருமா? அந்த பாஷை பேசுறாங்களாம் ராஜமாபுரத்துல கடை வீதிகளில நல்ல 4 சந்திகள் கூடுகின்ற முக்கியமான இடங்கள்ல மக்கள் பேசுறாங்களாம். 18 மொழியும் பேசப்படுதுன்னு சொல்றேன். 18 மொழி. அப்ப என்ன தேசத்திலிருந்து கொள்முதல் பண்றதுக்கு வந்திருப்பான். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஆலமரத்துல பழம் பழுத்து இருக்கிற போது அதுல எத்தனையோ விதமான பறவைகள் வந்து உட்காரும்.
அதுங்க சத்தம் போடுற போது ஒரே விதமாலாம் இருக்கும். ஏன்னா பல பறவைகள் அதது ஒவ்வொரு விதமா போகும். அது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு ராஜமாபுரம் சொல்றாரு. இந்த பாட்டை என்ன அருமையா சொல்ற, முற்றிலா மூவாறு பாடை மக்களார். 18 மொழி, 18 மொழியும் ராஜமாபுரத்தில் பேசப்பட்டதுன்னா வியாபாரம் பண்றவன் அத்தனை மொழி தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தான்.